ஹாய், நான் உங்க கீதா பார்த்திபன். இது வரைக்கும் நான் எப்படி பேசிட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட கேர்ள்ஸ் நிறைய இந்த ஆப் மூலமா டிஸ்டர்ப் ஆகி நிறைய அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் டிஃபரெண்டா பாய்ஸும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறாங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேட்ரிமோனி சைட்ல ஒருத்தர் வந்து ஒரு கேர்ளை மீட் பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி ஒருத்தர் பிடிச்சிக்கிச்சு. அந்த பொண்ணு இங்கே இல்ல, சுவிட்சர்லாந்து. ஒரு ஒன் ஃபைன் டே நம்ம ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணிக்கலாம், அவங்க இந்தியாவுக்கு வர மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு 20 lakhs மேல அவங்க அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஏதோ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ற மாதிரி சொல்லி பேசியிருக்காரு. அந்த டேல இருந்து அந்த பொண்ணு வந்து ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எனக்கு அடங்க அனுப்பிச்சுடுங்க, நான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நம்ம ஃபியூச்சர் நம்ம நல்லதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ண சொல்லி பேரண்ட்டுக்கு கொஞ்சம் டவுட் வந்து மீட் பண்ணதே இல்லை, அண்ட் ஒன்லி போட்டோஸ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. வீடியோ காலிங்ல கூட இந்த பொண்ணு வந்தது இல்லை. அப்படிங்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவன் நம்ப மாட்டேன்றான், என் பையன் சொன்னா கேட்க மாட்டேன்றான், நீங்க தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் போனதுல ஒரு பெரிய ஸ்கேம்ல தான் அந்த பையன் மாட்டிருக்கு. அது கேர்ளே கிடையாது. நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் இந்த பையனை. இதுல இருந்து இந்த மாதிரி இது பண்ண வேண்டாங்கிறத நாங்க காப்பாத்திட்டோம். இந்த மாதிரி இதுலயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எய்தர் கேர்ள் ஆர் பாய் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாம் மாட்டாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் இதை சொல்ல வரும். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.